எல்லாரோடைய ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தோசை தான். அதுலேயும் ரவா தோசை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக மைதா மாவு சேர்ப்பாங்க, நாங்கள் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். அது 1/2 கப் எடுத்திருக்கோம். 1/2 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் தயிர், அது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது கூட க்ரஷ் பண்ணி வச்சுருக்க மிளகுத்தூள், சீரகம், உப்பு. இது கூட ஃபஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். மாவு நல்லா ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த டைமில் எங்கள் சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு இன்றைக்கி சௌ சாம்பார், சைட் டிஷ்க்கு கோவக்காய் பொரியல், ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம், நட்ஸ். இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான் கொடுத்து விட்டேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரவா தோசை ஊற்றிடலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த கிறிஸ்பியான ரவா தோசை கூட நாங்கள் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோம்.